ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உண்மையிலேயே தலை தான்ப்பா. அவரு சினிமால இருக்கும் போதும் சரி, பர்சனலா கார் ரேசரா இருக்கும்போது அவரு நிலைமையில கரெக்டா இருக்கிறாரு. அவர் நிலைப்பாடுல கரெக்டா இருக்கிறாரு. ஆனா இந்த மனநிலைமை சக நடிகர்களுக்கும் வரலையே அப்படின்னு நடிகர் பார்த்திபன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தன்னுடைய ரசிகர்கள் வரவேற்புல இருக்கிறவங்க, உச்சத்துல இருக்கிறவங்க சிலர் அரசியல்ல அத அந்த புகழையும் பேரையும் சம்பாதிச்சு இப்படி பயன்படுத்துகிறாங்க. ஆனா அஜித் மாத்திரம் அவருக்கு எவ்வளவு புகழ் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் அந்த நிலையில அவர் அப்படியே இருக்கிறாரு அப்படின்னு நடிகர் பார்த்திபன் ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் வைரலாகி விஜயும் அஜித்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்த்திபன் பேசுறாரு அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப பரவிட்டே வருது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் ரேஸுக்காக வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு நம்ம நடிகர் அஜித். அப்போ அந்த நாட்டுல தலைதான்ப்பா. அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை, அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அவருடைய நிலைப்பாட்டுல அவரு கரெக்டா இருக்கிறாரு. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. பேர் புகழையும் ரசிகர்களுடைய பட்டாளத்தை வைத்து அவர் அரசியல் மேடைக்கு ஏறி அதை அவரு விளம்பரப்படுத்தல, வியாபாரப்படுத்தல. அந்த ரசிகர் மன்றத்தை எப்படி கட்டுக்குள்ள வைத்து கொண்டிருக்கிறார். ரசிகர் மன்றமே இல்ல அஜித்துக்கு, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்களை எப்படி கட்டுப்பாடோட வச்சிருக்கிறாரு, தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. அதுவும் ஒரே ஒரு விரல்ல அதை அதட்டி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. அவருடைய ஸ்டைல் தான், அவருக்கு நிகர் அவரு தான் அப்படின்னு நடிகர் பார்த்திபன் அவர்கள் ட்வீட் போட்டது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் தகவல் பரவி இருக்கு. விஜயையும் அஜித்தையும் கம்பேர் பண்ணி நடிகர் பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் அஜித்குமார் சினிமால மாத்திரம் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ரேசராகவும் இருக்கிறார், கார் ரேசராகவும் இருக்கிறார். ஸ்பெயின்ல இவர் கார் ரேஸ்க்காக கலந்து போது அங்க ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணியிருக்காங்க, கூச்சலிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு விரலை காட்டி தன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல் படுத்திருக்காரு. அவரு காட்டி அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னு அமைதியா இருக்காங்க. இதுதான் ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு. தன்னுடைய தொண்டர்களையோ ரசிகர்களையோ ஒரே ஒரு விரலை காட்டி அங்க கண்ட்ரோல் பண்ண வச்சிருக்காரு. முடிஞ்சிருந்தா அங்க அஜித் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் ஆரவாரப்படுத்திருப்பாங்க. அஜித் என்ன பண்ணிருப்பாரு, கண்டுக்காம கூட போயிருப்பாரு. ஆனா அங்க கூச்சல் போடக்கூடாது, ஆரவாரம் பண்ணக்கூடாது, அங்க அமைதியை காக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விரலை காட்டி என்ன பண்ணிருக்காரு, அமைதிப்படுத்திருக்காரு. ஆனா கரூர்ல விஜய் அவர்கள் பண்ண சம்பவம் என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணி இன்னைக்கு நெட்டிசன்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. அஜித் எங்க, விஜய் எங்க. தன்னுடைய பேரும் புகழும் ரசிகர்களுடைய பட்டாளமும் அரசியல் மேடைக்கு ஏறி வியாபாரம் பண்ணி இப்பவும் அதுல குளிர் காஞ்சிருக்கிறது தான் நடிகர் விஜய் அப்படின்னும், தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே கலைச்சு விட்டு எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம், அவன் குடும்பத்தை அவன் போய் பாருங்கப்பா, என் படத்துக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு பாலாபிஷேகம் பண்ணி எதுக்கு நான் உங்க கையில கேட்டேன்னா, அதனால இன்னைக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு கலைச்சிட்டு தனி மனிதனா போய் நிற்கிறார். ஆனா இருந்தாலும் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே இருக்கு. ரசிகர் மன்றமே வேண்டாமா இருந்தாலும் நீங்க என்ன சொல்றது, நாங்க செய்வோம், எங்க தலைக்காக நாங்க செய்வோம், எங்க அஜித்துக்காக நாங்க செய்வோம், எங்க ஏகேக்காக நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரசிகர்களும் இன்னைக்கு அஜித் படம் ரிலீஸ் ஆனா ஒவ்வொரு தியேட்டர்ல எந்த அளவுக்கு ஆரவாரம் பண்றாங்க. இது அஜித் விரும்பல, அஜித் இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு. ஆனா இருந்தாலும் இங்க அவர் மேல வைத்திருக்கிற அன்பினால எல்லாருமே செய்யறாங்க. ஆனா இதே விஜய் தன்னுடைய சுயலாபத்துக்காக, தன்னுடைய அரசியல் எப்படி இருக்கு மத்தவங்க எல்லாம் பாருங்க, எனக்காக எப்படி தொண்டர்கள் வராங்க, எப்படி ரசிகர்கள் வராங்க, எப்படி கூட்டம் கூடுது பாருங்க அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காகவே அப்பாவி மக்களை 41 பேரை கொன்னு இருக்கிறாரு. இவரு லேட்டா வந்ததுக்காக. இவரு லேட்டா ஆக கிரௌட் அங்க ஏறிட்டே இருக்கும் பொழுதுதான் அங்க விபத்து வருது. தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய பேரும் புகழும் அரசியல் லாபத்துக்காக விஜய் அவர்கள் பயன்படுத்தினார். ஆனா அஜித் அவர்கள் பயன்படுத்தல அப்படின்றத நடிகர் பார்த்திபன் அவர்கள் ரொம்ப தெளிவா என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்கிறார். இது கரூர் சம்பவத்தை வச்சு நடிகர்களே பல பேர் என்ன பண்ணாங்க, விஜய்க்கு எதிராகவே ட்வீட் போட்டாங்க. இப்போ கரூர்ல 41 பேர் குடும்பத்தை போய் சந்திக்க போறாரு, உயிரிழந்த 41 பேர் குடும்பத்தையும் சந்திக்க போறாரு. இயக்குனர் சேரன் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீங்க கரூர்ல சம்பவம் பண்ணீங்களா, அதுவே பெரும் துயரம். ஆனா இதை காட்டில இன்னொரு துயரம் என்னன்னா,
அந்த 41 பேர் குடும்பத்துல நீங்க போய் சந்திக்கல, அவங்க வீட்டை நீங்க போய் பார்க்கல, அவங்க குடும்பத்துல போய் நீங்க நல்லா விசாரிக்கல, எல்லாரையும் ஒரு இடத்துக்கு நீங்க கொண்டு வந்து சந்திக்கிறீங்களா? இது எந்த அளவுக்கு இழிவான செயல். 41 பேர் உங்களை பார்க்கறது தானே வந்து இறந்தான். அந்த குடும்பத்துக்கு நீங்க நேர்ல போயிட்டு அவங்க வீட்டுல உட்காந்து அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய துயரங்கள் என்ன, அந்த குடும்பத்துல அந்த நபரை இழந்த இழப்பு என்ன, அதற்கு ஆதரவா நீங்க போய் பேச வேண்டாமா? அந்த குடும்பத்தோட போய் நீங்க நிக்க வேண்டாமா? ஆனா அதை விட்டுட்டு இவரை பாக்குறதுக்கு அவங்க கிளம்பி வரணுமா? இதுல என்னையா நியாயம் இருக்கு? இவரு தான் போய் பார்க்கணுமே. 41 பேர் இழப்புக்கு இவர் தான் காரணம். இவர் தான் என்ன பண்ணும்? வாலண்டியரா போயிட்டு வீடு தேடி போய் என்ன பண்ணும் அங்க? ஏன்னா நீங்க விஜய் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தான் இடத்துக்கு தான். இவர் சொகுசு கண்டுட்டாரு. இவருக்கு வெயில் ஆகாது, மழை ஆகாது, டஸ்ட் அலர்ஜி, வீடு வந்து இதுவா இருக்கு. எதுக்கு அப்ப நீங்க அரசியலுக்கு வரீங்க? இப்ப நம்ம முதல்வர் கூட இருக்காரு. எதனா ஒரு மாவட்டத்துக்கு போனா வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க உட்காந்து டீ சாப்பிடல, நரிக்குறவர்கள் அவங்க வீட்டுல போயிட்டு என்ன பண்ணாரு? டீ சாப்பிட்டு வந்தாரு. அவங்க 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 வீட்டுல போய் உக்காந்து நல்லா விசாரிச்சுட்டு வந்தாரு. அவரு சொகுசு கண்டாரா? நினைச்சிருந்தா அவரை பாக்குறதுக்கு நிறைய பேர் கூட்டு வந்திருக்கலாம். ஆனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்ணல. மக்களோட மக்கள் என்ன, மக்கள் கஷ்டங்கள் என்ன, அவங்க வீட்டுக்குள்ள போனாதான் அந்த கஷ்டம் என்ன அப்படின்றத உணர முடியும். ஆனா விஜய் அவர்கள் நான் சொகுசாதான் வருவேன், சொகுசாதான் போவேன், சொகுசு வாழ்க்கை என்ன தேடி அவங்க வரட்டும் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே அந்த இடத்துக்கு வர சொல்றாருன்னா இவர் என்ன அரசியல் பண்றாரு? இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா அவங்க போக கூடாது. ஏன்னா விஜய் தான் வீடு தேடி போகணும். விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு வேணும், எங்களுடைய உயிரிழந்த 41 பேர் வச்சு அவர் அரசியல் செய்யறாரு, எங்களை தேடி வரட்டும், நாங்க எதுக்கு அவரை தேடி போகணும்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஆனா அது எப்படி போக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் சேரன் அவர்கள் உரித்து காட்டியிருக்கிறார். விஜய் அவர்கள் செய்யற செயல் இழிவான செயல். 41 பேர் குடும்பத்தை விஜய் தான் போய் சந்திக்கணும். ஆனா அவங்க வந்து இவங்களை சந்திப்பாங்களாம். இது என்ன விதத்துல நியாயம்? நீங்க அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கேக்குறீங்க, காவல்துறை கட்டியும் அரசு கட்டியும் எனக்கு இவ்வளவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதே பாதுகாப்போட அவங்க வீட்டுக்கு போங்க. ஏன் அனிதா அவங்களுடைய மரணத்துக்கு நீங்க நைட்டோட நைட்டா அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அதே போல போயிட்டு வாங்க. அஜித் வழக்குல இவர் எவ்வளவு எந்த அளவுக்கு இறங்கி வந்து கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாமே பண்ணாரு. கவின் வழக்குல இது மாதிரி பண்ணாரா? ஏன்னா இதுலயும் இவர் அரசியல் தான் பாக்குறாரு, ஜாதியை பாக்குறாரு அப்படின்னு தான் பேச்சு வந்தது. ஏன்னா வீடியோ கால்ல பேசுற 41 பேர் வீடியோ கால்ல பேசுறாரு. அதுல ஒரு சிலர் கிட்ட பேசல, கேட்டா ஜாதியின் அடிப்படையில தான் எங்க கிட்ட பேசல அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைக்கிறாங்க. வெளியில இருந்து வந்த செய்தி இல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைக்கிறாங்க. சோ இப்படியாய் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வு விஜய் அவர்கள் பாக்குறாரு. அதனாலதான் எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டு வந்துட்டு அவங்களே வச்சு என்ன பண்ணலாம், எல்லாருமே மொத்தமா பாத்துடலாம். நம்ம எதுக்கு அவங்க வீட்டு வாசல போய் மிதிக்கணும்? அவங்க வீட்டுக்குள்ள நம்ம எதுக்கு போகணும்? அங்க வசதி இருக்காது, ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது, அங்க டஸ்ட் இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் பாக்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் சமூகத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான் இருக்கு. நீங்க துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாரு, ஆபீஸ் கூப்பிட்டு வச்சு அவங்க குறைகளை கேட்டாரு. நிவாரண நிதி, அவன் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்க குடும்பங்கள் வீடுகள்லாம் இழந்து நிவாரண செய்தி பண்ணும்போது அவங்கள தன்னுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வந்து நிவாரண நிதி கொடுக்குறாரு. என்ன இது? இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த 10th + 2 எல்லாம் மார்க் எடுத்தா இவரு மண்டபத்துக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு நிதி உதவி தருவார்ல, அந்த மாதிரி 41 பேர் குடும்பத்தையும் ஒரு மண்டபத்துல கூட்டின்னு வருவாராம். அங்க வச்சு எல்லாமே செஞ்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்ணுவாராம், அரசியல் செஞ்சுட்டு போயிடுவாராம். இது அரசியல் நாகரிகமா அப்படின்னு சேரன் கிழின்னு கிழிச்சிருக்கிறாரு. விஜய் இன்னும் எப்படி இதை எடுத்து போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா நடிகர் பார்த்திபன் வேரியேஷன் காமிச்சிட்டார். நடிகர் அஜித்துக்கும் நடிகர் விஜய்க்கும் உள்ள வேறுபாடு இதுதான். நீங்க யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணீங்க. இதே அஜித்துக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது, அரசியலுக்கு வர்றதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருந்தது. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அரசியலுக்கு வர வேண்டியவர் அப்படின்ற பேச்செல்லாம் அடிபட்டு இருந்தது அப்ப அந்த காலகட்டத்துல. அதிமுகல அஜித்துக்கு ஒரு தகுந்த இடம் இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டிருந்த ஒரு காலம் உண்டு. அப்ப நினைச்சிருந்த அஜித் வந்திருக்கலாம், அஜித் வந்தா இன்னைக்கு அவர் பெரிய ஒரு லீடரா இருந்திருப்பாரு அப்படின்ற வாய்ப்புகளா இருந்திருக்கிற காலமும் உண்டு. ஆனா அஜித் ஒருபோதும் அதை விரும்பவில்லை. ஏன்? சினிமால கூட ரசிகர் மன்றமே இருக்கு. இதே விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினாரு, இப்ப அரசியலா மாத்திருக்காரு. ரசிகர்களை வச்சுதான், அந்த பேரு புகழ வச்சுதான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறாரு. ஆனா அஜித் அப்படி பண்ணவே இல்லை. தன்னுடைய ரசிகர் மன்றத்தையே கலைச்சாரு. ஏன்னா அவன் குடும்பத்தை போய் பாருங்க ஐயா, நான் ஒரு நடிகர், நான் படம் நடிக்கிறேன், விருப்பம் தான் படம் வந்து பாரு, இல்லையா போயிட்டே இரு. நீ வந்து பார்க்கணும், நீ வந்து எனக்கு பாலாபிஷேகம் பண்ணணும், எனக்கு கட் அவுட் வைக்கணும், பேனர் வைக்கணும் அவசியமே கிடையாது.
உனக்கு இஷ்டம் இருந்தா உங்க காசு இருந்தா வந்து படத்தை பாரு, இல்லையா போ. எனக்கு காசு கொடுக்குறாங்க, நான் நடிக்கிறேன், என்ன தலையில வச்சு ஆடாதீங்க, நான் ஒரு நடிகர் அவ்வளவுதான், என்ன அப்படி மட்டும் பாருங்க. அதே போல என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பட்ட பேர் வைக்காதீங்க, என்ன அஜித் குமார்னு கூப்பிடுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித்னு கூப்பிடுங்க, தலை அப்படின்லாம் என்ன கூப்பிடாதீங்க. எதுவுமே விரும்பாத மனுஷங்க. அவரு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதுதான் மக்களா வந்து என்ன பண்ற, ரசிகர்களா பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு ரசிகர் மன்றமே இல்ல, கலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அஜித் படம் தியேட்டர்ல ஓடும் போது வெறுமையா போதா? எவ்வளவு ஆரவாரம் பண்றாங்க, எவ்வளவு கொண்டாடுறாங்க. ஆனா விஜய் வாலண்டியா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், புசி ஆனந்த் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும்போது இதெல்லாம் கம்பல்சரி பண்ணணும் சொல்லி வாலண்டியா பண்ணுது. ஆனா அஜித்துக்கு எதுவுமே அவரு தலையிடாம தானாகவே நடக்குது. இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம். அஜித் எவ்வளவு பேர் புகழும் இருந்தாலும், ரசிகர்கள் இருந்தாலும், அதை அரசியல் படுத்தல, அரசியல் லாபத்துக்காக மேடை ஏறல. ஆனா இதே விஜய் தன்னுடைய ரசிகர்களை வைத்து, பேரும் புகழ் வைத்து அரசியலுக்கு வந்தார், அரசியல் மேடையில் ஏறி லாபமாக்கி அவர் சொகுசா இருக்கிறாரு அப்படின்றத நடிகர் பார்த்திபன் கம்பேர் பண்ணியிருக்கிறார். ஒரு தலைவன் தன்னுடைய ரசிகர்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்றத அஜித்தை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அவர் பாடம் எடுத்திருக்கிறாரா அப்படின்ற தகவலோடு தான் பரவி இருக்கு. இது எப்படி போக போகுது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். நடிகர் பார்த்திபன் விஜய்க்கும் அஜித்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, தன்னுடைய ரசிகர்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. இது சமூக வலைதளங்களை பரவி பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தி கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.